மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடியவன் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்திலே இருந்தார். 3ஆம் இடத்துல மறந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணினார். அது நல்லபடியா இல்லையே, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே, எனக்கு ஒரு விபரீத ராஜயோகமும் நடக்கலையே, நடந்திருக்காது. ஏன்னா 12 கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்று நிவர்த்தி விபரீத ராஜயோகத்தை தருகிறார். ஸோ இப்போ 5ஆம் வீட்டிலே குரு பகவான் வருவதால் சொத்துக்கள் உருவாகும், பிள்ளைகள் உருவாவார்கள், பிள்ளைகள் குழந்தை செல்வம் என்பது கிடைக்கும், இறைவனுடைய அனுக்கிரகம் என்பது கிடைக்கும், எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். உலகத்திலே பெரிய சக்தி எதுனா தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி 3 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தெய்வ சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கிறது. 9ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். அதே குரு பகவான் உங்களுக்கு திரும்பவும் வந்து விருச்சிகம் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். உடம்பை பார்க்கிறார். நியாயமாக மகர ராசிக்காரங்களுக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டிலாம் வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கணும் நீங்களாம். ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்த சந்தோஷமெல்லாம் ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. இனிமே தான் அந்த வக்ர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது அப்பாவோட அந்த பிரச்சனைகள் சரியாகும். 11 பார்க்கும்போது நண்பர்கள், புதிய நண்பர்கள், நல்லவர்கள் செட் ஆவாங்க. உடம்பை குரு பார்க்கும்போது உடம்புல இருக்க வியாதிகள் சரியாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம விட்டு 2 தடவை, நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன், நமக்கு 2 வகையில் நன்மை நடக்கும். ஒன்று என்னென்னா, நம்மை விட்டு தீயவை ஒழிஞ்சு போனால் நமக்கு நல்லது நடக்கும். கரெக்டாக? நம்ம விட்டு கெட்டதெல்லாம் உடம்பை விட்டு போயிடுச்சு. உடம்புல இருந்த வீணாக போன கசடு கொழுப்பெல்லாம் போயிடுச்சு, உடம்பு தெம்பாயிடுச்சு, ஓட்டமாக ஓடுறீங்க, நல்லாயிடுச்சு. அல்லது புதுசாக உடம்புக்கு கீரை பேரிச்சம்பளமாக சாப்பிட்டு உடம்பை தெம்பாக்கிட்டீங்க, நல்லது உள்ளே வந்துருச்சு, அப்பயும் நல்லது நடக்கும். ஒன்று நல்லது உள்ளே வந்தாலும் நல்லது நடக்கும், கெட்டது வெளியே போனாலும் நல்லது நடக்கும். உங்களுக்கு இப்போ கெட்டது வெளியே போகுது. என்ன? 11ஆம் இடமாகப்பட்ட நண்பர்களை குரு பார்க்கும் பொழுது தீய சகவாசங்களை உங்களிடமிருந்து விளக்குகிறார். நீங்கள் ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு பெரிய காரணமே உங்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்க கூடலாம் சேர்ந்து உருப்படாமல் போனது தான் இத்தனை வருஷம் உருப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம். ஜாலியாக இருக்கீங்க, ஃபன் பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி ஊட்டியில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டீங்க, அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் சும்மா எல்லார் வாழ்க்கையும் நடக்கிற ஜாலி ஃபன். நான் சொல்கிறது சீரியஸாகவே எப்படி தப்பு பண்ணுவோம், எப்படி தப்பு நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு எம்எல்எம் கம்பெனியில் போய் சேர்றாரு. ஒரு எம்எல்எம் வேலை பார்த்துட்டே சம்பாதிக்கிற ஒரு அப்போ அவங்க எம்எல்எம்காரங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் எல்ஹெச்சில் 4 பேரை பிடிங்க, ஆர்ஹெச்சில் 4 பேரை பிடிங்க, உங்களுக்கு இப்படி வருமானம் வரும், அப்படி வருமானம். நீங்கள் சும்மாவே இருக்கலாம், அவங்க ஆள் பிடிக்க உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சொல்கிறான். இதை ஃபஸ்ட்டாலாக உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட தான் சொல்லுவார், மச்சான் ஒரு சூப்பர் விஷயம்,